ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வேலை பார்க்கணும், எப்படி நம்ம இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம நல்லா வேலை பார்ப்போம், மேலிடத்தில் நல்ல பேர் வாங்க முடியும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டும் நல்லா இருக்கும். அதை இந்த காலம் ரொம்ப டஃப் பீரியட். இப்போ வாழற ஜென்ரேஷனுக்கு நம்ம அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கும், நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துக்கும், இப்போ நம்ம வாழறதுக்கும், நம்ம எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்கள வளர்க்குறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நம்ம நல்ல நிலைமையில் இருந்தோம். இப்போவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க படிக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமோ எதுவாக இருந்தாலுமே இப்போது எக்ஸ்பென்ஸ் தான். ஒரு பொருள் வாங்கினா கூட செலவு தான், காசு தான் எல்லாமே. அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்றுதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 100, 1000, 4000, 5000 அப்படியும் மாறி இப்போ எந்த லெவலில் ஒரு சவரனோட தங்கம் நிற்குது விற்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம பொருளாதாரத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம எப்போவுமே ஆல்வேஸ் அலர்ட்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும். இந்த டஃப் வேர்ல்டில் நம்மளை காம்படிட் பண்ணி முன்னுக்கு வரத்துக்கு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும். இப்போது நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறி வந்தாலும் நாம் என்ன பண்ணுறோன்னா உடனே செலவு பண்ணக்கூடாது. நாம் அதில் ஒரு பகுதி நம்ம சேமிக்கிறதுன்னு வச்சுக்கணும். 4 பகுதியாக பிரிச்சுட்டு மீதியை தான் நம்ம தேவைக்கும், நம்ம குழந்தைங்க தேவைக்கும், நம்ம வாழ்க்கைக்கும், நம்ம அம்மா அப்பாக்கும், நம்மளுடைய மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ சில இடங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க, அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைக்காரி வச்சுக்குவோம். செலவு வரும், வெளியில் போவோம் வருவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போகணும். ஓகே, பிளான் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கும், காலேஜ் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொன்னால், பிளான் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை, பொருளாதாரத்தை உயர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை முதல்ல வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறதுக்கு ஒரு பங்கு சேமிப்பு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக செஞ்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். சில பிரச்சனை